சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் ஆனந்தமாக பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். உலகம் என்கின்ற அந்த கோலத்தில் 3 மடங்கு தண்ணீர் 1 மடங்கு தான் திடப்பொருள். தண்ணீர் இல்லை என்றால் உலகம் இல்லை. நீரால் ஆனதுதான் இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை உயிரினங்களும். வாட்டர் இஸ் தி எலிக்சர் ஆஃப் லைஃப் என்று ஆங்கில பழமொழி சொல்லுகிறது. தண்ணீர் தான் ஜீவிதத்தினுடைய அமிர்தம் என்று சொல்லுகிறது. வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், வானத்திலே இருந்து வருகிற நீர் தான் நமக்கு அமிர்தம் என்று சொல்லும். ஒரே வார்த்தை பாருங்க, அது அமுதம் என்ற சொல்லை வள்ளுவன் பயன்படுத்துகிறான். வானத்திலே இருந்து வருகிற தண்ணீர் தான் நம்மை வாழ வைக்கிறது. இந்த தண்ணீரை எப்படி குடிப்பது, எவ்வளவு குடிப்பது, எப்போது குடிப்பது, இதை பற்றி தெரியாமல் பலர் குழப்பத்திலே இருக்கிறார்கள். இன்னும் பலர் ஊடகத்திலே குழப்பிக் கொண்டும் இருக்கிறார்கள். சுலபமான வழி, தண்ணி எவ்வளவு குடிக்கணும். ஒருத்தர் சொல்லுவார், ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு. இன்னொருத்தர் சொல்ல ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணாலும் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லுவார். எந்த தண்ணி சொல்றது எனக்கு விளங்க மாட்டேங்கிறது. தண்ணீரை எவ்வளவு குடிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அளவுகோலை நாம் வகுக்கவே முடியாது. ஏன் முடியாது? ஒருவர் 50 கிலோ எடை இருப்பார், ஒரு 80 கிலோ எடை இருப்பார். அவரவருடைய எடைக்கு ஏற்றாற்போல் அவருடைய தண்ணீருடைய அளவு இருக்கிறது. அப்ப தண்ணீருக்கு என்னதான் அளவு? அவர் சொல்றாரு 2 லிட்டராவது குடிக்கணும், 2.5 லிட்டராவது குடிக்கணுங்கிறார். ஒருத்தர் சொல்றாரு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்றார். கொஞ்சம் அறிவியல் கோணத்தோடு இதை நாம் பார்க்க வேண்டும். சித்தர்கள் அறிவியல் சிந்தனையாளர்கள், அதனால் அவர்கள் அறிவியலோடு சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது எவ்வளவு அறிவியல் என்பதை நாம் அறிவியலோடு பொருத்தி பார்ப்பதற்கு அறிவியல் கண்ணோட்டத்தை முதல்ல பார்ப்போம். தண்ணீர் எவ்வளவு குடித்தாலும் தாகம் அடங்கவில்லை என்று சொல்பவர்கள் சிலர். எனக்கு தாகமும் எடுக்கவில்லை, நான் எப்படி தண்ணீர் குடிப்பேன் என்று சொல்பவர்கள் பலர். தண்ணீரை எப்படி குடிப்பது, எப்போது குடிப்பது, இதுல குழப்பம். எவ்வளவு குடிப்பது என்பதிலே அதை விட குழப்பம். ஒரு சுலபமான டெக்னிக் சொல்றேன், எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப சுலபம். நீங்கள் சிறுநீர் கழிக்கிற போது உங்கள் சிறுநீர் பேல் எல்லோ கலரிலோ அல்லது வெள்ளையாகவோ வந்தால் நீங்கள் குடிக்கிற தண்ணீரின் அளவு உங்களுக்கு போதும், தீர்ந்து போச்சு. தண்ணீர் நீங்கள் கழிக்கிற சிறுநீர் மஞ்சள் நிறமாக வந்தால் கான்சன்ட்ரேட்டட் யூரின், நீங்கள் குடிக்கிற தண்ணீர் போதவில்லை. அப்போ சிறுநீர் கழிப்பதை கவனியுங்கள். தண்ணீர் எவ்வளவு உள்ளே செலுத்த வேண்டும் என்பதை அது சொல்லிவிடும். அப்ப தாகம் இருந்தாலும் தாகம் இல்லை என்றாலும் சிறுநீர் தெளிந்த இளநீரை போல வந்தால் அது டைல்யூட்டட் யூரின். சிறுநீர் ஸ்ட்ரா கலர்னு சொல்லுவாங்க. ஹே, வைக்கப்புல் இருக்கு பாருங்க, வைக்கோல் கலராக வெளிர் மஞ்சளாக இருந்தால் அது இயல்பு. மஞ்சளாக வந்தால் அது இயல்பல்ல, அது கான்சன்ட்ரேட்டட் யூரின். அப்படி வரக்கூடாது. கான்சன்ட்ரேட்டட் யூரினாக வறுமையானால் அது நிச்சயமாக சிறுநீரகத்துக்கு பாதகத்தை உருவாக்கும். இப்ப தண்ணீர் அதிகமா குடிச்சா என்ன? அது ஒண்ணுக்கு தானே போக போறது. சில சொல்வார்கள் அது கிட்னிக்கு லோடு, பர்டன் ஆயிடும். சிறுநீர் அதிகமாக கழிந்தால் அந்த சிறுநீரோடு சேர்ந்து அதிகமாக மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், சத்து பொருள்கள், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதில் வெளியில போயிடும். குறிப்பா மினரல்ஸ் இழந்து விடுவோம். சிறுநீரிலே புரதம் வராது, சிறுநீரிலே சர்க்கரை சத்து வராது, சிறுநீரிலே கொழுப்பு சத்து வராது. அது சிறுநீரகம் மிக கவனமாக அவைகள் எல்லாம் திரும்ப மரித்து உள்ளே மீண்டும் மீட்டு எடுத்துக் கொள்ளுகின்றன. ஆனா சிறுநீரிலே சில மினரல்ஸ், உப்பு சத்துக்கள், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் சிறுநீரிலே தப்பித்து வெளியேறிவிடும். அப்படி வெளியேறுமானால் அதிகமாக சோடியத்தை இழந்தால் நரம்பு செல்கள் தளர்ச்சி விட்டுவிடும். அதிகமாக பொட்டாசியத்தை இழந்தால் இருதயம் பலகீனமாகிவிடும். இப்படி சில உப்பு சத்துக்களை அதிகமாக இழக்க நேரிடும் அதிகமாக தண்ணீர் குடித்தால். அப்ப தண்ணீர் எவ்வளவு தேவை என்பதை நாம் தெரிந்து கொண்டு குடிக்க வேண்டும். தண்ணீரை எப்போது குடிக்க வேண்டும்? அகத்தியர் ஒரு அருமையான ஒரு பழமொழியை நமக்கு தந்து போயிருக்கிறார். காணாமல் கோணாமல் கண்டு குடி என்று ஒரு பழமொழியை சொல்லி இருக்கிறார். என்னவென்றால், அன்றாடம் காலையில் எழுந்தவுடன் கதிரவன் கண்டும் காணாமல் இருக்கிற காலை நேரத்தில் 2 கோப்பை தண்ணீர் குடியுங்கள். ஒரு 200 மில்லிக்கு குறையாமல்
400 மில்லிக்கு மிகாமல் தண்ணீர் குடியுங்கள் காலையில. காணாமல் கோணாமல் கதிரவன் சாய்வதற்கு முன்னால் ஒரு 11:30 மணிக்கு மேல 12:30 மணிக்குள்ளாக கோணாமல் கதிரவன் காணாமல் கோணாமல் அந்த நேரத்திலே ஒரு 2 கோப்பை தண்ணீர் குடியுங்கள். பிறகு கண்டு மாலையில் 5-5:30 மணிக்கு கண்டும் காணாமல் கதிரவன் மறைகிற நேரத்தில் ஒரு 2.5 கோப்பை தண்ணீர் குடியுங்கள். 2.5 கோப்பை தண்ணீர் என்றால் ஒரு வேளைக்கு 400 மில்லி, 3 வேளை முன்னாங்க 12 1200 மில்லி தண்ணி உனக்கு வந்து விடுது போதும் என்று இன்னைக்கு சொல்லுகிறார்களே. 1500 மில்லி குடி, 2200 மில்லி குடி என்று சொல்லுகிறார்களே, 2000 மில்லி குடி என்று சொல்லுகிறார்களே. அவன் எப்படி சொல்லி இருக்கிறான் பாருங்கள். காணாமல் கோணாமல் கண்டு குடி. தண்ணீரை குடிப்பதற்கு நேரத்தை வகுத்து அதற்கு ஒரு ஃபார்முலாவை சொல்லி போன சமூகம் தமிழ் சமூகம். சிறுநீர் கழிப்பது எத்தனை முறை கழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். அருநீர் இருமலம் என்று வகுத்திருக்கிறான். ஒரு நாளைக்கு 2 வேளை மலம் நீங்க வேண்டும், 6 முறை சிறுநீர் கழிக்க வேண்டும். 6 முறை சிறுநீர் உன் உடலிலே பகல் நேரத்தில் நீங்குகிறது என்றால் உன்னுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கு அது அடையாளம். அப்போ எந்த உறுப்பு எப்படி இருக்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு சித்தர்கள் சொல்லி இருக்கிற வழிமுறைகள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன. தண்ணீர் எதை பொறுத்து குடிக்கணும்? சிறுநீரை கவனியுங்கள். சிறுநீர் கொஞ்சம் அடர்த்தி கூடி மஞ்சள் நிறமா இருக்கிறதுனா இப்ப தண்ணீர் குடியுங்கள். இப்ப எவ்வளவு தண்ணீரை குடித்தா அது இயல்பாக போகுது என்பது உங்கள் உடம்புக்கு நீங்களே அதை அளவை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அடுத்தவன் சொல்ற அளவை கேட்காதீங்க. அவர் உடம்புக்கு 2 லிட்டர் போதும், உங்க உடம்புக்கு 1.5 லிட்டரே கூட போதும், இன்னொரு உடம்புக்கு 4 லிட்டர் தேவைப்படலாம், அதுக்கு மேல யாருக்கும் தேவைப்படாது. அப்போ தண்ணீரை எவ்வளவு குடிக்க வேண்டும் என்பதை அவரவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இப்ப தண்ணீரை எந்த நேரத்தில் குடிக்க வேண்டும்? தவறாமல் காணாமல் கோணாமல் கண்டு குடிக்க வேண்டும். அடுத்து சாப்பிடும் போது தண்ணீரை குடிக்கலாமா? பலருக்கு குழப்பம். சாப்பிடும் போது ஒரு கோப்பு ஒரு கவளம் சாப்பாடு உள்ள போனா ஒரு வாயிலே ஒரு அளவுக்கு கொஞ்சம் தண்ணீரை குடிப்பாரு. அப்படி தண்ணீரை குடிக்க கூடாது. எப்போ தண்ணீரை குடிக்க வேண்டும்? சாப்பிட்டு விட்டு 1/2 மணி நேரம் கழித்து தான் தண்ணீரை குடிக்க வேண்டும். சாப்பிடுகிற போது தண்ணீரை இடையில் குடிக்கலாமா குடிக்க கூடாதா? சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உண்பதிரு பொழுதொழிய 3 பொழுதுண்ணோம், உண்பது 2 பொழுது ஒழிய 3 பொழுதுண்ணோம், உறங்குவது இரவொழிய பகலுறக்கம் செய்யோம், மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியோம், வாழ இளம் பிஞ்சொழிய கனி அருந்த மாட்டோம், பெண்கள் தமை திங்களுக்கு ஓர்காலன்றி மறுவோம், பெரும் தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம் சொல்லிவிட்டார். தண்ணீரே அருந்த மாட்டோம். சாப்பிடுகிற போது தாகமே எடுத்தாலும் கூட இடையில தண்ணீரை குடிக்க மாட்டோம். பெரும் தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம், நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம், நமனார்க்கு இங்கது வகை நாம் இருக்கும் இடத்தே. நீ எவனுக்கு என்னைய வேலைன்னு கேட்கிறார். இப்ப தண்ணீரை எப்பொழுது குடிக்க வேண்டும்? உணவு அருந்துவதற்கு 1/2 மணி நேரம் முன்னால் குடித்திருந்தால் தவறில்லை. உணவு உண்ணுவதற்கு சற்று முன்னால் தண்ணீர் குடித்தால் என்ன? சாப்பிடுகிற போது இடையிடையில் தண்ணீர் குடித்தால் என்ன? அறிவியல் என்ன சொல்லுகிறது? நம்முடைய வயிற்றிலே உணவு செரிமானமாவதற்காக சுரக்கிற நொதிகள் அமிலங்கள் தண்ணீரோடு சேர்ந்து நீர்த்து போய்விட்டால் உணவை செரிக்க வைக்கிற ஆற்றல் அதற்கு குறைந்து போய்விடும். The diluted secretion will reduce your digestive power. ஆகையினால இடையிலே தண்ணீரை குடிக்கக்கூடாது என்ற அறிவியல் சொல்லுவதை சித்தர்கள் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார்கள். நண்பர உண்ட பெருந்தாகம் எடுத்திடனும் பெயர்த்து நீர் அருந்தும். இடையிலே உணவு உண்ணுகிற போது தாகம் இருந்தாலும் கூட மாற்றி தண்ணீரை குடிக்க மாட்டோம். இப்ப தண்ணீரை இடையிடையிலே குடிக்க கூடாது. சரி, தண்ணீரை எப்படி குடிப்பது? சிலர் என்ன பண்ணுவார், வாயிலே உதட்டிலே பட்டால் அது எச்சில் ஆகிவிடும் என்று வாயை அண்ணாந்து கொடன்னு ஊற்றுவார்கள். அப்படி தண்ணீரை குடிக்கலாமா? தண்ணீரை நின்று கொண்டு நடந்து கொண்டு குடிக்கலாமா? தண்ணீர் அருந்துவதும் உணவு அருந்துவதை போல தண்ணீரை எடுத்து வந்து ஒரு இடத்தில் அமர்ந்து பிறகு தண்ணீரை அருந்துவது தான் நல்லது. அப்படி தண்ணீர் குடிக்கிற போது கூட அந்த தண்ணீருடைய அந்த கவளம் இருக்கிறதே, அந்த டம்ளர், அதை உதட்டினால் கவ்வி
சிப் பண்ணி தண்ணீரை மெல்ல மெல்ல உறிந்து உறிந்து குடிக்க வேண்டும். அதுலேயும் பொதுவாக கொஞ்சம் வயதானால் தண்ணீரை மெல்ல குடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீர் போய் அடைத்து கொண்டு மரணித்தவர்களே உண்டு. ஏன்னா ரொம்ப தொண்டை காஞ்சி போயிடும். சிலருக்கு அந்த உணவு பாதை அப்படியே போய் ஒட்டி கூட கொள்ளும். ஓரிருவரை எங்க ஒருத்தர் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அது முக்கியம். என்ன பண்ணணும், தண்ணீரை சிப் பண்ணி அந்த டம்ளருடைய விளிம்பை உதட்டில் கவ்வி சிறிது சிறிதாக தண்ணீரை தொண்டையை நனைத்து குடிக்க வேண்டும். உட்கார்ந்து குடிக்க வேண்டும். நின்று கொண்டோ நடந்து கொண்டோ தண்ணீரை சாப்பிடக்கூடாது. இப்ப தண்ணீர் அருந்துவதில் நாம் என்னென்னவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும்? ஒன்று, தண்ணீர் உடலுக்கு தேவையோ அதற்கு மிஞ்சாமல் குடிக்க வேண்டும். அதிகமாக குடித்தால் அதனால் தாது உப்புக்களுடைய இழப்பு ஏற்படும். ஒன்று. தண்ணீரை எந்த வேளையில் குடிக்க வேண்டும்? காலை, மதியம், மாலை என்று 3 வேளையிலும் குடிக்க வேண்டும். உணவு சாப்பிட்ட பின்னால் அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் குடிப்பது நல்லது. தண்ணீரை அமர்ந்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும். நடந்து கொண்டு நின்று கொண்டு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த முறைகளை எல்லாம் கையாண்டால் தண்ணீர் குடிப்பதில் இருக்கிற நலம் நமக்கு முழுமையாக வந்து சேரும். தண்ணீர் உயிர் காப்பதிலே முக்கியமானது தண்ணீர். இந்த தண்ணீரை பருகிற ரகசியத்தை அறிந்து கொண்டு அதை கடைபிடித்தாலே பல நோய்களை தவிர்த்து விடலாம். சில தண்ணீர் சரியாக குடிக்க மாட்டார்கள். இந்த டீஹைட்ரேஷன் ஆகி தோலெல்லாம் சுருங்கி போய்விடும். தண்ணீர் நன்றாக குடித்தால் தோல் சுருக்க முதல்ல வருவதை தவிர்த்து விட முடியும். முதுமையை தள்ளி போட முடியும். தண்ணீர் குடிப்பது அவ்வளவு அவசியம். தண்ணீரை தாகம் இல்லை என்பதனால் குடிக்காமல் இருக்காதீர்கள். தண்ணீரை கண்டிப்பாக நான் சொன்னது போல 3 வேளையோ அல்லது உணவு அருந்திய பின் ஒரு அரை மணி நேரம் கழித்தோ தண்ணீரை தாகம் எடுக்கிறதோ இல்லையோ குடித்து பழகி கொள்ளுங்கள். அது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழி தரும். நன்றி, வணக்கம்.